ஒரு குடும்பம் என்கிட்ட வந்து ஒரு 6 வருடம் 7 வருடத்துக்கு முன்னாடி, ஐயா எங்கள் வீட்டில் சூனியம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து எடுக்கணும். நாங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து அவங்க வீட்டில் ஜபிக்கணும்னு. அப்புறமா நான் புரிஞ்சுக்கணும் அவங்களோட மனநிலையை உட்கார வச்சு சொன்னேன். பாருமா, வேதம் சொல்லுது, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பில்லி சூனிய கட்டுகள் எதுவும் தொட முடியாது, விசுவாசிகளை துரத்துவீர்கள் என் நாமத்தில் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே எங்களுக்கு எந்த பில்லி சூனிய கட்டுகள் தொடுகிறது, யார் பண்ணாலும் எங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதே போல அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கும் எதுவுமே ஆகாது என்று வேதம் சொல்கிறது. இதை நீ விசுவாசித்தால் உனக்கும் எதுவும் பலிக்காது. தேவ வார்த்தையை சொல்ல 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 அவங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் வர ஆரம்பித்தது. விசுவாசம் வந்ததுமே, ஐயா நீங்க வரமாட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் தான் திரும்பி சொல்றேனம்மா, இந்த கொத்தனார் வேலை பாரத்துக்கு இன்னும் மம்டி தூக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, என்னை அழைக்கலாமா, ஜபிக்கிறேன், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அவங்கள அனுப்பி வச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணாங்களாம், வீட்டுக்கு போயிட்டு அப்பா மகன் பிள்ளை கையை பிடிச்சி ஜெபிச்சாங்களாம். ஜெபிக்கும் போது அவங்க மகன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவங்க அப்பா இறந்துட்டார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், 2 பேரோட ஸ்டேட்மெண்ட் ஒரே மாதிரி. ஐயா நாங்கள் கையை பிடிச்சி ஜெபிக்கிறோம், ஏதோ ஒரு பெரிய ஒரு இடி எங்க கிச்சன்ல விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஜபத்தை விட்டுட்டு அல்லற அடிச்சுட்டு போனா எதுவுமே இல்லை, எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கிறது தான் இருக்கு. அன்னைக்கு போச்சு ஐயா, எங்க வீட்டை பிடிச்ச எல்லாம் சாத்தானின் கிரியை. என்ன சொல்ல வருகிறேன், தேவ பிள்ளையே, முழங்கால் படிட்டு நீ ஜெபிக்கும் பொழுதோ சாத்தானின் கிரைகள், சத்துருவின் வல்லமைகள் உன்னை தொட முடியாது. கர்த்தரே உனக்கு பாதுகாவலா இருக்கிறார். ஹalleluya, that is the power of Lord Jesus Christ.